நமக்கும் அநேக தரிசனங்கள், தேவ திட்டங்கள், எழுப்புதல் காரியங்கள், ஊழியத்தின் பாதையில, தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு பேசின தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், நம்முடைய சபையை குறித்த தேவனுடைய திட்டமா இருக்கட்டும், பல காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மையா பொய்யா? இதுவரைக்கும் அவர் சொல்லாத வாக்கு தத்தங்கள் இல்லை, இதுவரைக்கும் நமக்கு அறிவிக்காத தீர்க்க தரிசனங்கள் இல்லை. எத்தனையோ தேவ ஊழியர்கள் வந்தபோது நம்ம கைகளை வைத்து நம்ம சபைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து அநேக திட்டங்களையும் தரிசனங்களையும் அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனா வாக்கு பண்ணின ஒன்றையும் இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. கேட்டது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். முற்பிதாக்களுக்கு உடன்படிக்கை பண்ணினது உண்மை, வாக்கு தத்தம் பண்ணினது உண்மை, தரிசனத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தது உண்மை, பரதேசிகளாய் சஞ்சரித்த கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றி உங்களுக்கு தருவேன்னு சொன்னது உண்மை. ஆனா எல்லா இரக்கத்தோடு சொல்லுவேன், அவர்கள் நாட்களிலே அவைகளை செய்யாதபடிக்கு கர்த்தர் இந்த சந்ததி மத்தியிலே ஏன் இதை செய்ய வேண்டும், ஏன் இதை இவர்களுக்கு உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, நம்மிடம் கர்த்தர் நமக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் தீர்க்கதரிசனம் குறித்து நிறைவேற்றுவதற்கு தெய்வம் நம்மகிட்ட ஒன்றை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் இறங்கி வந்த ஒரே காரணம் அவர்களிடம் இருந்தது பெருமூச்சு. இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஆராதனை இல்லை, பலி இல்லை, ஒரு சிறந்த தலைவன் இல்லை, அவர்களுக்கு சபை கூடுதல் இல்லை. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு கூட்டத்தின் மத்தியில தேவன் இறங்கி வந்து அவர்களை விடுவித்து கானானைக்குள்ள அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு அவர்களிடம் இருந்த ஒன்றே ஒன்று, பெருமூச்சின் அபிஷேகம். பெருமூச்சு விட்டா சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறார், பெருமூச்சு விட்டா வெளிப்படுத்தினதெல்லாம் நிறைவேறுகிறார். பெருமூச்சு விட்டா உன் பிள்ளையை குறித்து சொன்னது, உன் சபையை குறித்து சொன்னது, உன் குடும்பத்தை குறித்து சொன்னது, உன் ஊழியத்தை குறித்து சொன்னது அத்தனையும் இந்த காலங்களில் நிறைவேற்றும் கர்த்தர் பேசுகிறார். பெருமூச்சு விடுறவங்க மத்தியில பெரிய லெவல்ல வார்த்தைகள் இருக்காது. அவங்க ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு ஜெபிக்க முடியாது, ஜெபம் வராது. ஒன்னு சொல்றேன், அவங்களுடைய இருதயத்துல ஒரே ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும், எப்படியாவது சொன்னது நிறைவேறணும். மனா ஜெபத்துக்கு தேவை வித்தையுள்ள வார்த்தைகள் அல்ல, அதையெல்லாம் தாண்டி உணர்வுகளில் கலந்திருக்கிற, தேவன் செய்ய வேண்டும் என்கிற மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற உணர்வுகளில் கலந்திருக்கிற அங்கலாய்ப்பு தான் பெருமூச்சு.